Hello, my dear students and parents. Welcome back to my future YouTube channel. நான் Professor Suganya Devi, a certified career consultant. உங்களோட கெரியர் கைடன்ஸ்க்கு சூப்பர் ஸ்பாட். இன்னைக்கு ஒரு அருமையான வீடியோல தான் வந்திருக்கோம். நம்மளுக்கு அலைட் அண்ட் ஹெல்த் கேர் கோர்சஸ்ல வந்து இப்போ ப்ரீவியஸா என்ன ஓப்பன் ஆயிருந்துச்சு அப்படின்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி கோர்ஸ் மட்டும் ஓப்பன் ஆயிருந்துச்சு. இப்போ அடிஷ்னலா ஏஹெச்எஸ் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம இந்த பேஜுக்கு போவோம். ஸோ என்னென்னலாம் ஓப்பன் ஆயிருக்கு? டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி, டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், ஏஹெச்எஸ் அதர் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ், அடுத்தது மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ். ஸோ இந்த 4 அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதோட அப்ளிகேஷன் இப்படிதான் இருக்கும். டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட அப்ளிகேஷன் 27/6/2026 இருந்து ஓப்பனா இருக்கு. இதோட லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து 15 ஜூலை 2026 5 PM ஓட. ஸோ யாரெல்லாம் இந்த கோர்ஸ்க்குலாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ இமிடியட்டா போய் அப்ளை பண்ணுங்க. சேம் ப்ராசஸ் தான். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியலனா நான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஜிஎன்எம் கோர்ஸ் பத்தி. டிஜிஎன்எம் கோர்ஸ்க்கு என்ன அப்ளை பண்றோமோ அதே சேம் ப்ராசஸ் தான் இந்த அனெக்ஷரும். ஸோ அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதையும் அப்ளை பண்றதுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஸோ இதோட ப்ராஸ்பெக்டஸ் வந்து நான் தெளிவா இப்ப சொல்ல போறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் வரும். அடுத்தது டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி கிளிக் பண்ணீங்கன்னா டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி கோர்ஸ் செஷன் வரும். ஸோ இதுல வந்து உங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து சேவ் பண்ண வேண்டியதான். உங்களோட அப்ளிகேஷன் ஃபீ வந்து இதுக்கு ₹300 தான். எல்லா டிப்ளமோ கோர்ஸுக்கும் ₹300 தான். ஸோ என்னென்ன கோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்க. டிப்ளமோ இன் டென்டல் மெக்கானிக், டிப்ளமோ இன் டென்டல் ஹைஜீனிஸ்ட், அலைட் அண்ட் ஹெல்த் கேர் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ். ஸோ இது எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. அலைட் அண்ட் ஹெல்த் கேர் டிப்ளமோ கோர்சஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து எதெல்லாம் இருக்குன்னா டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி, டிப்ளமோ இன் டென்டல் மெக்கானிக், டிப்ளமோ இன் டென்டல் ஹைஜீனிஸ்ட், டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், டிப்ளமோ இன் நியூரோ சர்ஜிக்கல் டெக்னாலஜி and research, diploma in medical radiology and imaging technology, diploma in radiotherapy technology. So total 7 course வந்து இந்த allied and healthcare diploma courses-ல இருக்கு. அதே வந்து டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் 2 இதுலேயே கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் அவைலபிளா இருக்கு. அடுத்து அலைட் அண்ட் ஹெல்த் கேர் சர்டிஃபிகேட் கோர்சஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ், இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜில் தான் இருக்கும் இது எல்லாமே. பட் இந்த டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ் மட்டும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜும் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா அலைட் அண்ட் ஹெல்த் கேர் சர்டிஃபிகேட் கோர்சஸ்னா 1 year இல்லைன்னா 6 months இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா கார்டியோ சோனோகிராஃபி டெக்னீஷியன், இசிஜி ட்ரெட்மில் டெக்னீஷியன், பம்ப் டெக்னீஷியன், கார்டியாக் கத்தட்ரைசேஷன் லேப் டெக்னீஷியன், respiratory therapy technician, emergency care technician, dialysis technician, anesthesia technician, theater technician, orthopedic technician, EEG, EMG technician, medical record technician, multipurpose hospital worker, இது ஓப்பன் ஆயிருக்கு அப்ளிகேஷன், psychiatric support worker, home health care diploma course. ஸோ இந்த எல்லா டோட்டல் 15 கோர்ஸும் ஓப்பன் ஆயிருக்கு. இதோட லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 15th ஜூலை 2026 5 PM வரைக்கும். ஸோ அதுக்குள்ள போய் இந்த கோர்ஸ்ல யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீ வந்து ₹300 தான். இந்த சேம் டீடைல்ஸ் தான் எல்லாமே இருக்கு. இந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து நான் என்னோட டெலகிராம் சேனல்ல வந்து போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இந்த ப்ராஸ்பெக்டஸ் வேணும்னு விரும்புறவங்க வந்து போய் பார்த்துங்க. அங்க நான் டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. இன் டென்டல் மெக்கானிக், டிப்ளமோ இன் டென்டல் ஹைஜீனிஸ்ட் அண்ட் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி மற்ற ப்ராஸ்பெக்டஸ்ல பார்த்தோமோ அதே சேம் கிரைட்டீரியா தான். இதோட ஃபீஸ் டீடைல்ஸும் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மட்டும் மாறும். அதை மட்டும் நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். மற்ற எல்லா இன்ஃபர்மேஷன் சேம் தான். அதை பற்றி யாருக்கு தெரியலையோ அதை மற்ற என்னோட ப்ராஸ்பெக்டஸ்ல போய் பாருங்க. ஓகே. இது ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா தமிழ்நாட்டில் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணும். ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் தேவையில்லை.
தமிழ்நாடு இல்லாதவங்க வந்து ஓப்பன் கேட்டகரியில தான் வருவாங்க. அதே சமயத்துல அவங்க தான் போனஃபைட் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ண தேவையில்லை. புரிஞ்சுதா? அடுத்த ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்க ஓசி கேண்டிடேட்டா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து போனஃபைட் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும். ஸோ இப்போ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 பேர்த்துக்குமே கொடுக்குறாங்க. நான் சர்வீஸ் கேண்டிடேட், சர்வீஸ் கேண்டிடேட்ஸ். நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்னா நம்மள மாதிரி 12th முடிச்சுட்டு போற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்குறாங்க. சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் படிக்கிறதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இவ்வளவு நல்ல விஷயம் இல்ல? இப்போ நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்னா உங்களோட ஏஜ் வந்து 17 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கணும். 15 டேஸ் வரைக்கும் இருந்தா பரவாயில்ல. பட் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது வந்து அரசு பணியில் உள்ள விண்ணப்பதாரர்கள் 2 ஆண்டு தொடர் பணிகாலத்தை நிறைவு செய்தவர்கள் மட்டுமே மருத்துவம் சார்ந்து சில சான்றிதழ்கள் மற்றும் பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான் இந்த கோர்ஸ்ல எல்லாம் வந்து ஜாயின் பண்ண முடியும். டிப்ளமோ இன் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி அண்ட் டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், இந்த 3 கோர்ஸுக்கும் 52 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க தான் ஜாயின் பண்ண முடியும். யாரு? சர்வீஸ் கேண்டிடேட்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற சர்வீஸ் கேண்டிடேட்ஸ். அதே மாதிரி மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் கோர்ஸ்க்கு 56 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற அரசு பணியாளர்கள் தான் ஜாயின் பண்ண முடியும். கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் தான் ஜாயின் பண்ண முடியும். ஓப்பன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கு எலிஜிபிள். அடுத்தது அலைட் அண்ட் ஹெல்த் கேர் டிப்ளமோ கோர்சஸ்னா 2 இயர்ஸ் கோர்ஸ். டென்டல் மெக்கானிக் மேல் தான் ஜாயின் பண்ணும். டென்டல் ஹைஜீனிஸ்ட் ஃபீமேல். இதுக்கு வந்து ஒன்லி நான் சர்வீஸ் மேல் கேண்டிடேட்ஸ் தான் ஜாயின் பண்ண முடியும். நான் சர்வீஸ்னா நம்மள மாதிரி 12th முடிச்சுட்டு போற ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண முடியும். 17 இயர்ஸ் ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஹையர் செகண்டரியில வந்து உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இல்லைன்னா பயாலஜி, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் வொகேஷனல் சப்ஜெக்ட் எது இருந்தாலும் சரி, ஆனா பயாலஜி சப்ஜெக்ட்ங்கிறது ஒன்று இருக்கணும். அடுத்து டென்டல் ஹைஜீனிஸ்ட் வந்து ஒன்லி நான் சர்வீஸ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸோ, இந்த டென்டல் மெக்கானிக் மேலுக்கும் டென்டல் ஹைஜீனிஸ்ட் ஃபீமேலுக்கும் நான் சர்வீஸ் மேல் கேண்டிடேட்ஸ் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் ஜாயின் பண்ண முடியும். டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ் இது 2 இயர்ஸ் கோர்ஸ். இது வந்து இதுவும் நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் தான். இதுவும் அதே சேம் கிரைட்டீரியா தான். அடுத்து டிப்ளமோ இன் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ். இதுக்கு வந்து போத் சர்வீஸ் அண்ட் நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி டிப்ளமோ இன் ரேடியாலஜி தெரப்பி டெக்னாலஜியும் போத் சர்வீஸ் அண்ட் நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்ணலாம். அந்த சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன சொல்றாங்க, ரேடியோகிராஃபர்லயோ இல்ல டார்க் ரூம் அசிஸ்டன்ட்ல ஒர்க் பண்ணவங்க மட்டும்தான் இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி 2 இயர்ஸ் கோர்ஸ். இதுல வந்து ஒன்லி நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ், நீங்க 12th முடிச்சுட்டு போற ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணலாம். இதுக்கு வந்து மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லைன்னா மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படிக்கிறவங்களா இருந்தாலுமே இந்த டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி ஜாயின் பண்ணலாம். ஓகே, இதுதான் மேண்டேட்டரி, மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அடுத்து டிப்ளமோ இன் நியூரோ சர்ஜிக்கல் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ். இதுவும் நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் தான் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி அதே கிரைட்டீரியா தான் சப்ஜெக்ட்ஸ். அலைட் அண்ட் ஹெல்த் சர்டிஃபிகேட் கோர்சஸ்னா 1 இயர் கோர்ஸ். அலைட் அண்ட் ஹெல்த் கேர் டிப்ளமோ கோர்சஸ்னா 2 இயர்ஸ் கோர்ஸ். சர்டிஃபிகேட் கோர்ஸ்னா 1 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ நான் ப்ரீவியஸாகவே சொன்னேன்ல, அந்த எல்லா சர்டிஃபிகேட் கோர்ஸும் 1 இயர். இதுல என்ன இருக்குன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி இருக்கணும். இல்லைன்னா பயாலஜி வித் எதர் சப்ஜெக்டா இருக்கலாம். இதுல வந்து போத் சர்வீஸ் அண்ட் நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்ணலாம். அதாவது அந்த சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் எப்படி இருக்கும்னா 5200 rupees to 20,210 rupees சேலரி வாங்குறவங்க தான் இதுல வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த 10 கோர்ஸுக்கும் கார்டியோசோனோகிராஃபி டெக்னீஷியன், இசிஜி, பம்ப் டெக்னீஷியன், கார்டியோ கத்தீட்ரைசேஷன் லேப் டெக்னீஷியன், எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன், ரெஸ்பிரேட்டரி தெரப்பி டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், அனஸ்தீசியா டெக்னீஷியன், தியேட்டர் டெக்னீஷியன், ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியன். அடுத்தது இஇஜி, இஎம்ஜி கோர்ஸ் டெக்னீஷியனுக்கு வந்து நான் சர்வீஸ் கேண்டிடேட் மட்டும் ஜாயின் பண்ண முடியும். 1 இயர் கோர்ஸ். இவங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இல்லைன்னா பயாலஜியோட எந்த சப்ஜெக்டும் இருக்கலாம். அடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க் கோர்ஸ் ட்ரைனிங்க்கு வந்து 6 months ட்ரைனிங். ஃபார் சர்வீஸ் கேண்டிடேட் வந்து உள்ளுக்குள்ள இன் சர்வீஸ் ட்ரைனிங் ஆகும். நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் வந்து 6 மாசம் வந்து இன்டர்ன்ஷிப் அங்க மட்டும் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது 1 இயர் கோர்ஸ்.
ஸோ இந்த சர்வீஸ் கேண்டிடேட் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாவே போதும். நான் சர்வீஸ் கேண்டிடேட்னா 10th வந்து முடிச்சிருக்கணும் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ்ல. இதுல வந்து சர்வீஸ் அண்ட் நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் ரெண்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்து சைக்காட்ரிக் சப்போர்ட் ஒர்க்கர் வந்து 1 இயர் கோர்ஸ். இது வந்து ஒன்லி நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான். அதே கிரைட்டீரியா தான். ஹோம் ஹெல்த் கேர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து 1 இயர் கோர்ஸ். இதுவும் எல்லாத்துலயுமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இல்ல பயாலஜியோட எந்த சப்ஜெக்ட் இருக்கலாம். இதுவும் நான் சர்வீஸ் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். கோர்ஸ் இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது வந்து மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன். இது வந்து 2 இதா பிரிக்கிறாங்க. 6 months கோர்ஸ். அதாவது 10 கேண்டிடேட்ஸா டிசம்பர் டு மே மந்த்ல வந்து ஃபர்ஸ்ட் 5 சர்வீஸ் கேண்டிடேட்ஸும் நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸும் எடுக்கிறாங்க. அடுத்தது ஜூன் டு நவம்பர்ல சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் 5 நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் 5 எடுக்கிறாங்க. அப்போ 6 months டோட்டலா ஒரு பேட்சுக்கு வந்து 6 months, அந்த மாதிரி 2 பேட்சா பிரிச்சு 6 months இந்த கோர்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் சர்டிபிகேட் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் இன் கம்ப்யூட்டர் ஃப்ரம் எனி இன்ஸ்டிடியூஷன் அவங்களும் படிக்கலாம். அடுத்தது வந்து ஹையர் செகண்டரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இருந்தாலும் பயாலஜி இருந்தாலும் நீங்க படிக்கலாம். இது வந்து போத் சர்வீஸ் அண்ட் நான் சர்வீஸ் கேண்டிடேட் வந்து எலிஜிபிள். டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் இது 1 இயர் கோர்ஸ். இது 12th பாஸ் பண்ணியிருக்கணும். எனி டிகிரி இன் ரெகுலர் ஸ்ட்ரீம், எந்த டிகிரி வேணாலும் நீங்க எடுத்திருக்கலாம், அவங்களும் ஜாயின் பண்ணலாம். சர்டிபிகேட் டிகிரி டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன் கோர்ஸ் இன் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், டிகிரியோ டிப்ளமோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ல பாஸ் ஆனவங்களும் இதுல ஜாயின் பண்ணலாம். இது வந்து போத் சர்வீஸ் அண்ட் நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸும் இதுல ஜாயின் பண்ணலாம். ஓகே, அடுத்தது வந்து எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அலைடு ஹெல்த் கேர் சர்டிபிகேட் கோர்சஸ்க்கு வந்து ஹையர் செகண்டரியில பாஸ் ஆயிருந்தாவே போதும். 2 குரூப் மெம்பர்ஸும் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் டிப்ளமோ கோர்சஸ் வந்து பாஸ் இன் ஹையர் செகண்டரி வித் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இல்ல பயாலஜி, மேக்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அடுத்து கோர்ஸ் இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ்க்கு வந்து நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இல்ல பயாலஜி, எம்எஸ் ஆஃபீஸ் இன் கம்ப்யூட்டர் எந்த இன்ஸ்டிடியூஷன்ல வேணாலும் படிச்சிருக்கலாம். அதே தான் எஸ்சி எஸ்டி கேஸ்டுக்கும். சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்னா ஹையர் செகண்டரி வித் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி ஆர் பயாலஜி இருக்கணும். அடுத்து டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் சர்வீஸ் அண்ட் நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் வந்து எனி டிகிரி, எந்த டிகிரி நீங்க படிச்சிருந்தீங்கனாலும் இதுல ஜாயின் பண்ணலாம். அடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வந்து 10th படிச்சிருந்தா போதும் நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ். அதே மாதிரி சர்வீஸ் கேண்டிடேட்ஸும் those who are positive 8th ஸ்டாண்டர்ட் in the state of தமிழ்நாடு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. யாரெல்லாம் 10th முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து 11th 12th போக முடியாது, ஒரு மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் படிச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜில் படிச்சுட்டு இந்த மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்குள்ள கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய வரும். ஸோ அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். அதனால வந்து இது ஒரு சூப்பரான எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 10th முடிச்சிருந்தாவே போதும், இதுல நீங்க அப்ளை பண்ணலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றது எல்லாமே சேம். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 300 rupeesக்கு அப்ளிகேஷன் ஃபீ. உங்களோட ஹையர் செகண்டரி மார்க் ஷீட் வந்து 2 சைடும் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். சொல்லிக்கிறாங்க என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இவங்களுக்கு தேவை அப்படின்னா ஹையர் செகண்டரி மார்க் ஷீட், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்பெஷல் கேட்டகரி ரிலேட்டட் சர்டிஃபிகேட், 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட், நீங்க வந்து ஷெட்யூல் ட்ரைப் எஸ்டி கேஸ்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அந்த ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கின சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணணும். எல்லா இன்ஃபர்மேஷன் சேம் தான். 100 மார்க்ஸுக்கு கால்குலேட் பண்றாங்க. இந்த 100 மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குரூப்புக்கு சொல்லியிருக்காங்க. அதனால இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ₹250 பே பண்ணி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல கலந்துக்கணும். ஸோ அடுத்தது ரிப்போர்ட் பண்ண வேண்டியதா காலேஜில் போய். ஓகே, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே சேம் தான். நான் ப்ரீவியஸாக போட்டிருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டஸில் போய் பாருங்க. மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே சேம் தான். இந்த கேஸ்ட் ரிசர்வேஷன் பொறுத்து தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் சேம் தான். ஸோ இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இது ரொம்ப முக்கியம். இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வந்து 3 months கொடுக்குறாங்க. ஆனால் வந்து எந்த இன்டர்ன்ஷிப் ஸ்டைப்பன்னு கொடுக்க மாட்டாங்க. இதே நான் சர்வீஸ் கேண்டிடேட் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ்க்கு வந்து 6 months வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங். அதே இஇஜி இஎம்ஜி கோர்ஸுக்கு மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன், டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், டென்டல் மெக்கானிக் மேல், டென்டல் ஹைஜீனிஸ்ட் ஃபீமேல், டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரிக் கோர்ஸ், நாட் எந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இல்லை. ஓகே,
அடுத்தது வந்து சர்வீஸ் கேண்டிடேட்ஸும் அப்படிதான் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணா போதும், எந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கிடையாது. undergoing multi-purpose hospital worker course have to undergo 6 months of in-service training. Multi-purpose hospital work வந்து 6 months இருக்கணும். ஓகே, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 6 months இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங். இந்த இஜி மெடிக்கல் ரெக்கார்டு டிப்ளமோ இவங்கெல்லாம் வந்து எந்த இன்டர்ன்ஷிப்பும் போக தேவையில்லை. மற்றபடி மற்ற எல்லாருமே வந்து 3 months இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் போகணும். ஆனா வந்து அவங்களுக்கு ஸ்டைஃபன் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல இருக்கு. 65% ஆஃப் டோட்டல் சீட்ஸ் இன் நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், அதே மாதிரி 50% ஆஃப் டோட்டல் சீட்ஸ் இன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல கண்டிப்பா இந்த கவுன்சிலிங் மூலியமா போறவங்களுக்கு ஒதுக்கிடுவாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி 5% பர்சன்ஸ். ஃபீஸ் டீடைல்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா அலைட் அண்ட் ஹெல்த் கேர் சர்டிபிகேட் கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா டோட்டல் ₹1450 per year. அவ்வளவுதான். 1450 மட்டும் பே பண்ணீங்கன்னா போதும். அதே மாதிரி டிப்ளமோ கோர்சஸ்ங்கிற 2 years கோர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டிஆர்டிடி அண்ட் டிஆர்டிடிக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து 1500, செகண்ட் இயர் 1500. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 3000 rupees தான். அதே மாதிரி 2 years கோர்ஸ் ஆன டென்டல் மெக்கானிக் அண்ட் டென்டல் ஹைஜீனிஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 2500, செகண்ட் இயர் வந்து 1500. ஓகே, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி 2 years கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 1500, செகண்ட் இயர் 1500. அதே டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ் 2 year கோர்ஸ் பாத்தீங்கன்னா 1500 ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் 1500 செகண்ட் இயர். அடுத்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் நான் தான் சொன்னேன்ல, அதாவது டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ் மட்டும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு 2 years கோர்ஸ். இது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜோட ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹20,000. நல்லா நோட் பண்ணிக்கிங்க, 20,000. அது போக எக்ஸ்ட்ரா அந்த ஹாஸ்டல் டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ். ஓகே, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு எடுத்தீங்கன்னா ₹1500 per annum. 80% ஆஃப் அட்டண்டன்ஸ் இருக்கணும். ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணீங்கன்னா அந்த ஃபீஸ் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் ரீஃபைண்ட் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சர்வீஸ், அதாவது கவர்மெண்ட் ஒர்க் கிடைக்குங்கிறது எந்த கேரண்டி இல்லை. அதே தான். ஸோ பாண்ட் ஆஃப் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் அரசு பணியில் உள்ளவர்கள், அதாவது இந்த அரசு பணியில் இருக்காங்களா அவங்க வந்து படிப்பு காலம் இந்த 2 yearsஓ 1 yearஓ எதுல போய் ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து தற்காலிக இடமாறுதல் காலமாக கருதப்பட்டு அவங்களுக்கு என்னன்னா சிறப்பு ஊதியம் மட்டும் இல்லாம சம்பளம் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்தில் அவர்கள் தங்கள் சம்பளத்தினை சிறப்பு ஊதியம் நீங்களான இதரப்படிகள் ஆகியவற்றை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது சிறப்பு ஊதியம் இருக்காது, பட் சம்பளம் வந்து பெற்றுக்கலாம். அதே சமயத்துல இந்த கோர்ஸையும் படிச்சு முடிச்சிடலாம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த கவர்மெண்ட் ஒர்க்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. நல்ல விஷயம் இல்ல, மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ எத்தனை கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த கோர்ஸை வந்து கொடுக்குறாங்க, சர்டிஃபைட் கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ், மெடிக்கல் லெபார்டரி டெக்னிக்கல் சயின்ஸ் கோர்சஸ் அண்ட் ஆல் திஸ் கோர்சஸ். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 39 காலேஜஸ் வந்து இந்த கோர்ஸை கொடுக்குறாங்க. ஒரு இடம் சொல்லிடுறேன். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னை, திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலை, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அடுத்து திருச்சி மெடிக்கல் காலேஜ், தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், அடுத்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைல்டு ஹெல்த் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் சில்ட்ரன், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் சென்னை, மதுரை மெடிக்கல் காலேஜ், புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ், விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், தருமபுரி மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், அடுத்தது வந்து ஓமந்தூரார் சென்னை தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பெருந்துறையில கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர், அதே மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சென்னை, கவர்மெண்ட் திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் சேலம், அடுத்தது சென்னையில கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் கிருஷ்ணகிரியிலையும் இருக்கு, கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் அரியலூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அரியலூர், கவர்மெண்ட் நாமக்கல் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் வேலூர் மெடிக்கல் காலேஜ், திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் சிவகங்கை மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் திருப்பூர் மெடிக்கல் காலேஜ், கலைஞர் சென்ட்ரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிண்டியில் இருக்கு, அடுத்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் விருதுநகர்,
செங்கல்பட்டு, திண்டுக்கல், அடுத்தது கிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரிவென்டிவ் மெடிசன் ரிசர்ச், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் சிக் ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் கீழ்பாக், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கரூர் அண்ட் கவர்மெண்ட் நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். ஸோ டோட்டலா 39 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இந்த கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க. டிப்ளமா இன் மெடிக்கல் laboratory science for the list of self-financing institution will be intimated after the seat matrix has been approved and issued by the Board of Allied Healthcare Education. So 29th நாளைக்கு வந்து ஃபார் இங்க பாருங்களேன், இங்க ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க, 29/6/2026. ஸோ நாளைக்கு வந்து இவங்க எந்தெந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இந்த கோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிக்கணும். இங்கே பார்த்து சொல்லியிருக்காங்களா, டிப்ளமோ இன் மெடிக்கல் laboratory sciences. ஸோ அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் லிஸ்ட் நாளைக்கு வந்துடும். அதனால இது எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா இந்த கிரைட்டீரியால யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பா இந்த கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணுங்க. இந்த சர்டிபிகேட் கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ்லாம் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ உடனே போய் அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன்ல இருக்கு, அதனால உடனே அப்ளை பண்ணுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.